ஒரு ஆளுமை பொறியியலாளர் டாக்டர் சாதிக் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். ஏராளமான விடயங்களை ஊடகவியலாளர் கேட்கின்ற பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் தருவதற்காகவே அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இங்கே இந்த ஸ்லோகன் அமைப்பினுடைய ஏராளமான முக்கியமான பிரதிநிதிகள் பலர் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். குறிப்பாக கிழக்கு பிராந்தியத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற ஸ்லோகன் அமைப்பினுடைய கிழக்கு பிராந்தியத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற பொறியியலாளர் தொழிலதிபர் ஹலீம் எஸ் முகமது அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார். அதே போல கல்வி மற்றும் தொழில் வழிகாட்டல் செயற்குழுவினுடைய தலைவர் முபாரக் ஷீலி முகமது அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார். எமது ஸ்லோகன் அமைப்பினுடைய சட்ட ஆலோசகர் சட்டத்தரணி முகமது ஷமீம் அபுசாலி அவர்கள் இன்னும் சொற்ப நேரத்திலே வருகை தர இருக்கின்றார்கள். அதே போல எங்களுடைய ஸ்லோகன் அமைப்பினுடைய முக்கியமான பிரதிநிதிகள் கலீலுர் ரஹ்மான் அவர்கள், டாக்டர் சனா அவர்கள், சஃபீக் அவர்கள், நவாஸ்தீன் ஜவாஹிர் என்று ஏராளமானோர் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இப்போது ஊடகவியலாளர்கள் தருகின்ற கேட்கின்ற கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காகவே இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார் ஸ்லோகன் அமைப்பினுடைய தலைவர் பணிப்பாளர் எங்கள் அன்புக்குரிய பொறியியலாளர் சாதிக் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த நிகழ்வுக்கு முதல் ஒரு அறிமுக உரையினை தர வேண்டும் என்பதற்காக எங்களுடைய டாக்டர் சாதிக் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும் அன்பணிந்த சலாம்கள். அத்துடன் சகோதரர் நயீம் அவர்களுடைய மிக தெளிவான விரிவான அந்த அறிமுக உரைக்கும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கும் நன்றி. நான் எவ்வளோத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி தெரியாது. எவ்வளோத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்மளோட நாடு இருக்கிற சிச்சுவேஷன் வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் 1971 இருந்து இப்போ 54 வருடங்களாக சொல்கிறது டிசாஸ்டர் ஆஃப்டர் டிசாஸ்டர், பேரழிவுக்கு பின் பேரழிவு. இதான் இந்த நாட்டை சரித்திரம். ஒவ்வொரு 10 வருஷமும் பெரும் அழிவுகள். நாம் 1900 பழைய சரித்திரத்துக்கு போகிறோன்னு சொல்லி சொன்னால் 1956 லீ குவான் யூ எழுதினார், நான் சிங்கப்பூரை ஒரு ஸ்லோன் ஆக போகிறேன் சொல்லி புத்தகத்தை எழுதினார். பெரிய புத்தகத்தில் அப்போ நடந்திருக்கிறேன்னு. அப்போ நாம் எல்லாரும் இந்த நாட்டின் மக்கள். சரி, நம்ம அந்த ஐடென்டிட்டியை பற்றி பேச யோசிக்கணும்னு சொல்லி சொன்னாலும் இலங்கை மக்கள் என்ற ஐடென்டிட்டி தான் நம்மளுக்கு இருக்கிறது. கையில் இருக்கிற பாஸ்போர்ட் அதிலேருந்து நம்ம புறப்பிலேருந்து எல்லாமே தான். அப்படி பார்க்குற நேரம் எங்கே நம்ம பிள்ளையாக போயிருக்கிறோம். ஆக்களால் பொறுப்பதில் மட்டும் நாம் பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிக்கிறோம். ஆனால் இந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து கீழே வந்து இருக்கிறோம். இப்போ இந்த உணர்வு வந்து ஒவ்வொரு இலங்கையனுக்கும் உள்ள ஒரு விஷயம். நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியிருக்கிறதுலேருந்து ரொம்ப நிறைய இழந்துட்டோம்னு சொல்லி, அதுவும் நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னு சொல்லிங்கன்னா அது டபுள் ஆகும். ஏன்னா முதலாவது 2 வகையாக வரும். ஒன்று, அந்த நாடுகள் முன்னேறிக்கிற மாதிரியையும் நம்மளோட நாடு இருக்கிற நிலவரத்தையும் பார்க்க நேரம் அது பர்சனலாக வரும். என்ன சொல்லிச்சேன்னா, நாங்கள் இங்கே உழைக்கிறது தானே வந்திருக்கிறோம். இப்போ நாம் என்ன செகண்ட் கிளாஸ் மனிதர்களா என்ற கேள்வி வரும். நம்மளுக்கு என்ன சுரமே இல்லையா என்ற கேள்வி வரும். ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்கள் நல்லா செய்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 2ஆம் தர பிரஜையாக நடத்தப்படும் போது நம்மளோட தேசியம் பற்றிய உணர்வு வரும். 2வது விஷயம் வந்து, சில நாடுகளுக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த நாடுகளில் எந்த இயற்கை வளமும் கிடையாது, காஞ்ச தேசங்களாக இருக்கும். ஆனால் நாடுகள் முன்னேறி இருக்கும், மக்கள் வாழ்க்கை தரம் மிச்சம் மேலுக்கு இருக்கும். அன்பாரான நிலவரத்தில் இந்த மாதிரியான உணர்வு வாழது. அப்போ இந்த எக்ஸ்பேட்ரியேட் என்று சொல்லி நாட்டோடு வழியாக போன ஆட்களுக்கு நாட்டை பற்றின ஒரு அக்கறை வருவது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். அது மாதிரி தான் எல்லாருக்கும் வாரமாக தான் வந்தது. இந்த விஷயத்தில் எப்படி இந்த ஸ்லோகன் உருவானது என்று சொல்லி சொன்னால், அந்த எக்கனாமிக் டிசாஸ்டருக்கு பிறகு அந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன், ஜனாதிபதி எலெக்ஷன் காலப்பகுதியில்
வெளியில இருந்த பல எங்களை போன்ற பல ப்ரொஃபஷனல்ஸுக்கு இது நாம ஏதாவது கண்ட்ரிபியூட் பண்ணணும் என்று சொல்லி ஒரு ஆர்வம் கொண்டு வந்தது. அது எல்லா நாடுகளிலும், அமெரிக்காவாகட்டும், யூஎஸ் ஆகட்டும், யூகே ஆகட்டும், மிடில் ஈஸ்ட் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் அந்த இருக்கிற எக்ஸ்பேட்ரியேட் அந்த ப்ரொஃபஷனல்ஸுக்கு, தொழில் நிபுணர்களுக்கு அப்படியான ஆர்டர் கொண்டு வந்தது. அதில் நிறைய அமைப்புகள் உருவாகின. இந்த குறிப்பிட்ட அந்த காலப்பகுதிக்குள்ள நிறைய அமைப்புகள் உருவாங்க. அதுக்கும் எஸ்பெஷலி அதுக்கு முந்தைய அந்த பொருளாதார சிக்கலான காலப்பகுதியில் நிறைய இதுகள் உருவாங்க. ஆனால் முஸ்லீம்கள் மத்தியில் அப்படியான ஒரு என்ன சொல்ற ஒரு இஃபெக்டிவான ஒரு அமைப்பு வந்து உருவாகுது. என்ன செய்வாங்க, வாட்ஸ்அப் குரூப் கொண்டு போடுவாங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்ல என்ன போகும், ஊர் பலாயும் இந்த நியூஸ் ஷேரிங் தான் போகுமே தவிர கண்ட்ரிபியூட்டரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு கண்ட்ரிபியூஷன் ஒன்று வாரத்துக்கு இல்லாமல் இருந்துச்சு. அப்போ அது கொஞ்சம் மன உறுத்தலுக்கு ஆளாக இருக்கிற ஒரு விஷயம். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கூட நம்ம சமூகத்துக்கு சொல்ல எளிதில்லை. அதே நேரம் குப்பை அரசியலும் இந்த இதுகளும் வந்து இதை அந்த சீன மறைக்கு என்ற ஒரு சென்ஸ் ஒன்று இருந்தது. அப்படியான ஒரு நேரத்தில் ஒரு திருமண வைபவத்தில் தான் எங்களோட நண்பர் சமயம் சொன்னார், நாம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, நீங்கள் கட்டாயம் ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் ஃபுல் சப்போர்ட் ஆகணும்னு சொல்லி அப்படி ஒரு 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 கேஷுவலான ஒரு டோக்கில் தான் இந்த டோக் வந்தது. அப்போ அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு பேரை பற்றி யோசித்தேன். பேருன்னு சொல்லி சொன்னால் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அப்போ அது என்னன்னு சொல்லி ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம யார் செய்ய போகிறோம்னு சொல்லி யோசிச்சோம்னா ஸ்ரீலங்கன்ஸ் ஓவர்சீஸ், வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்கள். இப்போ உள்நாட்டு இலங்கையர்களுக்கும் வெளிநாட்டு இலங்கையர்களுக்கும் மனநிலை வித்தியாசம், பொருளாதார வலிமை வித்தியாசம், இண்டிபெண்டன்ஸ் வித்தியாசம், சமூக சிக்கல்கள், சமூக பிரஷர்கள் வித்தியாசம். வெளியில் இருக்கிறார்கள் கொஞ்சம் இண்டிபெண்டாக சிந்திப்பாங்க, இங்கே உள்ளுக்கு இருக்கிறார்கள் அப்படி சிந்திக்க மாட்டாங்க. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்குது. அதன் அடிப்படையில் யோசிச்ச நேரம் நாம் இப்படி செய்வோம், நம்ம இதில் மெம்பர்ஷிப்பை நம்ம ஓவர்சீஸ் ஸ்ரீலங்கன்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு ஃப்ரீடம் வந்து கூட இருக்கும், அதே நேரம் இம்பாக்டும் கூட இருக்கும். அங்கே கூடுதலான அளவு செல்வாக்கு செலுத்த முடியும் என்று சொல்லி, ஆனாலும் நம்மளுக்கு கிரவுண்டில் ஆக்கள் வேணும் வேலை செய்கிறது என்று சொல்லி அப்போ யோசிச்சோம். ரைட், ஓகே, நாங்கள் ஒரு 5% ஆஃப் த மெம்பர்ஷிப், 5% உறுப்பினர்களை நாங்கள் உள்நாட்டில் இது செய்வோம். மிச்சம் என்ன வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிபுணர்கள் மாத்திரம் கொண்டு இதை செய்வோம். அப்போ என்னத்தை செய்யலாம், இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனை என்ன, இந்த நாட்டில் தண்ணி இல்லையா, இந்த நாட்டில் மழை இல்லையா, இந்த நாட்டில் இல்லாட்டி இயற்கை வளங்கள் இல்லையா, இந்த நாட்டுக்கு இந்தியாவுக்கு இருக்கிற கடலில் 3ல் 1 வளங்கு கடல் இந்த நாட்டுக்கு இருக்குது. கடல் வளம்ங்கிற நோவேங்கிற நோவேக்கு உண்மையாக சொல்ல போனால் நோவேக்கும் ஸ்வீடனுக்கும் ஒருத்தர் வேலை செய்ய தேவை. இந்த நாட்டில் இருக்கிற ஒரு நாட்டில் நாங்கள் 6 மில்லியன், ஒரு நாட்டில் 4 மில்லியன் சனத்தோவை ஒருத்தர் வேலை செய்ய தேவையில்லை. அவங்களோட அந்த ஃபண்ட் இருக்குது, என்னென்னு சொல்கிற அந்த சவரின் ஃபண்ட். இந்த சவரின் ஃபண்டுக்கு அவங்களோட இந்த நொதன் சி என்று சொல்லி சொல்கிறேன், அந்த சீயிலிருந்து வர வருமானம் அவ்வளோ பேருக்கும் முதலாம் உலக நாட்டு மட்டத்தில் சம்பளத்தை சும்மா ஊட்டு அனுப்புறதுக்கு எப்போ நம்பேலாத விஷயம். என்னத்துலேருந்து வருதுன்னா கடல் மட்டும், கடலை விட்டு போட்டு உள்ள வந்தீங்கன்னா நாட்டில் ஒன்றும் இல்லை, ஒரு ஐஸ் கட்டி தான் இருக்குது. வருஷத்துல 8 மாதத்துக்கு ஐஸ் கட்டி தான், வேறு ஒன்றும் இல்லை. எங்கேருந்து அந்த வளம் வருதுன்னா கடலில். இப்போ அவங்களோட கேஸ் இருக்குது, ஆயில் இருக்குது, அது வேறு விஷயம். அது மட்டும் இல்லை, கடலில் கேஸ் ஆயில் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ வகையான வளங்கள் இருக்கு. அமெரிக்காவோட கோல்டு உற்பத்தியில் நான் நினைக்கிறேன் ஒரு 1/3 வந்து கடல் தண்ணியை ஃபில்டர் பண்ணுறேன். கடலை ஃபில்டர் பண்ணி தான் இருக்கான். கடலில் கோல்டு இருக்கு, நம்மளோட கடல்லையும் இருக்கு, போய் பார்த்தா தெரியும். அது மாதிரி இந்த கடல் வளம் மட்டும் நான் சொல்றேன். இது மாதிரி நீங்க எண்ணிக்கொண்டே போகலாம். நம்மளுக்கு எண்ணெய் இல்லை, ஆயில் இல்லைன்னு சொல்லி சொல்றது ஒரு ரிப்பீட் பண்றது கிளிப்புள்ள இது மாதிரி. நம்மளோட ஏற்றுமதிகள் என்று சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா தென்னை, தேயிலை, ரப்பர், கருவா, ஏலம், 18ஆம் நூற்றாண்டு சாமான். சரியா, நாம படிக்கக்குள்ள இந்த 8ஆம் சமூக கல்வி புத்தகத்துல ஆயிருந்துச்சு, இன்றைக்கு ஆயிருக்கு. சரியா,
அப்போ இதில் எங்கே பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொன்னால் நாலேஜில் ப்ராப்ளம் வருது. சரியா? இண்டஸ்ட்ரி சைனாவிலேருந்து இப்போ கார்மெண்ட்ஸ் இறக்கி யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் தச்சு அனுப்புறது. சரியா? ஆக பேசிக் லெவலான ஒரு ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி அந்த கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி. அது மட்டும்தான் நம்ம தெரியுது. அப்போ நமக்கு எங்கே பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொன்னால் we don't have the skills we need as a country. சரியா? இப்போ நாம் நம்மளோட சைஸுக்கும் நம்மளோட சனத்துவம் கிட்டத்தட்ட ஒரு சமனான நாடுன்னா தாய்வானை சொல்லலாம். சரியா? தாய்வான் கொஞ்சம் சின்ன, நம்மளை விட கொஞ்சம் சனத்துவம் குறைவு. தாய்வான் எக்கனாமிக் பவர் என்ன, நம்மளோட எக்கனாமிக் பவர் என்ன? தாய்வான் ஒன்றும் ஒரு ஐரோப்பிய காலனித்துவ சரித்திரம் கொண்ட நாடு இல்லை. அதுவும் நம்மளை போல காலனித்துவது கீழே இருந்த நாடு தான். சரியா? நம்மளை போல ஆசிய நாடு. அப்போ அவன் எங்கே இருக்கிறான், நாம் எங்கே இருக்கிறோம்? என்ன இந்த பிரச்சனை? அப்போ இது வந்து ஸ்கில்ஸ் சம்மந்தமான பிரச்சனை. அப்போ இந்த ஸ்கில்ஸ் நாம் எங்கே கொடுக்கணும்? முதலாவது ஐடியாஸ். வி லேக் ஐடியாஸ். நான் உங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று சொல்கிறேன். இந்த லோட்டஸ் டவர் எல்லாருக்கும் தெரியும். லோட்டஸ் டவர் தான் ஸ்ரீலங்காவோட ஐடி. சரியா? எல்லாரும் லோட்டஸ் டவர் தான் போகிறது இதெல்லாம் விருப்பம். அந்த லோட்டஸ் டவரை ஸ்ரீலங்கன்ஸ் ப்ரொப்போஸ் பண்ணல. லோட்டஸ் டவரை ப்ரொப்போஸ் பண்ணது ஒரு சைனீஸ் கம்பெனி. சரியா? ஒரு சைனீஸ் கம்பெனி. ஏன் அவனுக்கு அந்த சிந்தனை வருதுன்னா, சைனாவில் எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு லோட்டஸ் டவர் இருக்கு. இப்போ ஒவ்வொரு சிட்டிலையும் ஷங்காயில் இப்போ நான் ஒன்று ஷங்காய் டவர்ன்ட்டு இருக்குது. பெய்ஜிங்கில் வச்சுக்கிறான். சில சிட்டிஸில் 2 இருக்குது. அப்படி அப்போ ஒரு சிட்டின்னு சொல்லி சொன்னால் ஒரு பெரிய டோல் டவர் இருக்கணும்ன்றது சைனாவில் ஒரு ஸ்டாண்டர்ட். அப்போ இதை இங்கே சொன்னோன்னா அப்போ அந்த நாட்டு கல்ச்சரை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அப்போ என்ன செய்கிறான், அவங்களே தான் தீர்மானிச்சு ஓகே இந்த லோட்டஸ் ஃப்ளவர் அது பெரிய விஷயம் தானே. அவன் அந்த புடிஸ்ட் கல்ச்சரில் எல்லாமே இருக்குது. ரைட், ஓகே, அதில் நான் காட்டி தரமான்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இருக்கிற நிபுணர்கள் இடம் கொடுத்தாங்க. பேரியா கொடுக்கல. ஓ சீரியஸாக நடந்த விஷயம். 125 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கட்டப்பட போகிற ஒரு டவரை கொண்டு போய் பேரியாங்குடையில் கட்டுறதுக்கு எங்களோட மூளைசாரிகள் கொடுத்தாங்க. கொடுத்தோன்னா இனி அவன் என்ன செய்கிறான், அவன் ஓகே அவன் தார இடம் தானேன்னு சொல்லி போனால் அங்கே கட்டுறதுக்கு எல்லாம் ரெடி. ஏன்னு சொல்லி சொன்னால் அது யாருக்கு கீழே வருதுன்னு சொல்லிச்சுன்னா ஸ்ரீலங்கா டெலிகாம் ரெகுலேட்டரி கமிஷன் அது கீழே வருது. அவங்களுக்கு லேண்ட் இருக்காம எங்கேண்டா இல்லையா பேலியாகோட மீன் மார்க்கெட் இருக்குது தானே அதுக்கு பக்கத்தில். அது எங்கேயாவது தெரியுமா? பேலியாகோடையில் நீங்கள் ஒரு டவரை கட்டினீங்கன்னா நீங்கள் கோல்ட் பேஸ்லேருந்து பார்த்தா தெரியுமா? இல்லாட்டி ஸ்ரீலங்காவோட அந்த ஸ்கைலைனுக்கு அது அட் ஆகுமா? இப்போ துபாய்ன்னு சொல்லி சொன்னால் புர்ஜ் கலீஃபா, ரைட்? அப்போ ஏன்னு சொல்லி ப்ரொமினட்டாக முன்னூறு கட்டி வச்சுக்கான் ஒரு கதை. எங்காரது ஃபோட்டோ துபாய் எடுத்தாலும் அதில் வரும். அது அப்போ நீங்கள் போயிட்டு பேலியாகோடையில் கட்டினா வருமா? அது சிம்பிள் திங்கிங். வரல. இது நல்ல காலத்துக்கு அது ராஜபக்ச கவர்மெண்ட் தான். அது மேலுக்கு ஹையர் அப்பில் வந்தோடனே யாரோ ஒருத்தர் சொல்லிக்கிறாரு ஒரு மீட்டிங்கில், ஐ மேட் டு பில்ட் திஸ் இன் பேலியாகோடை கண்டு சொல்லி கேட்டோன்னா ஷாக் ஆகிட்டு அங்கே தான் எங்களை லேண்ட் அடிக்கண்டு சொல்லி நின்றுக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஸ்டாப் பண்ணி போட்டு இல்லை இதுக்கு லேண்ட் இல்லைன்னா லேண்ட் உரிய இடத்துல கண்டுபிடிக்கணும்னு சொல்லித்தான் இப்போ அந்த அது ரயில்வே லேண்ட் அதை கேபினட் பேப்பர் போட்டு மாற்றி செய்து கட்டுப்பாடு. இதான் நம்ம நாட்டின் வரும். எந்த ஒரிஜினல் ஐடியாவும் இல்லை. வார வாட்டி அடிப்படையிலேருந்து வரும். அவன் இதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் செய்வான். அப்போ அது எங்கே ஒரு டிசாஸ்டரில் போய் முடியும். இல்லாட்டி நல்லா வந்தாலும் ஒரு 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 பிரச்சனையோட தான் போய் முடியும். சரியா? இப்போ இந்த ஐடியாஸை கொடுக்கறது தான் ஸ்லோகன்ற மெயின் நோக்கம். சரியா? வெளிநாட்டில் நம்மளோட எங்களுக்கு தெரியும் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறார். அவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இஸ் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஒரு ப்ரொஃபஸர் நம்மளோட ஸ்ரீலங்கா. இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. உலகம் போகிறோம் தேடி பார்த்தா நிறைய பேர் நாசாவில் 300 சயின்டிஸ்ட் மாதிரி இருக்கிறாங்க ஸ்ரீலங்கன்ஸ். அப்போ அவங்களோட ஸ்கில் இங்கே வராது தானே. அவங்களோட ஸ்கில் வராது. இட்ஸ் நாட் கோயிங் டு கம் பேக். ஏன்னு சொல்லி சொன்னால் அவங்க எல்லாரும் முக்கால்வாசி பேர் இந்த ஃப்ரீ எஜுகேஷனில் இங்கே டிகிரி எடுத்து போனார்கள் தான் மூளைசாலிகள் வெளியேற்றம்ங்கிற விஷயம். ஆனால் அதுக்கு போனதுக்கு பிறகு அவங்க அங்கே செட்டில்டு. ஒரு 10 வருஷத்துக்கு கவர்மெண்ட்டாக காசு வரும். அப்புறம் அந்த 10 வருஷத்துக்கு பிறகு 15 வருஷத்துக்கு அதுவும் வராது. அங்கே ஃபேமிலி செட்டில் ஆகி எல்லாம் முடிஞ்சோன்னா விஷயம் முடியுது. ஹாலிடேக்கு மட்டும் போவாங்க. அப்போ அப்படி பார்க்க போனால் இது இட்ஸ் அ ஹியூஜ் லாஸ். என்ன அந்த லாஸை எப்படி கொண்டு வர, அதாவது பிரெயின் பவரை
ஸ்ரீலங்காவுக்கு திருப்பி எப்படி கொண்டு வராங்கிறது தான் ஸ்லோகன்ற ஒர்க்கிங் ஐடியா, சிம்பிளி புட். சரியா? அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால், நாங்களாக வாலண்டரி இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிறோம். நிறைய பேர் நாங்கள் யங் பிளட் ஆக இருக்கிறோம். we are in 40s and 50s and still contribute பண்ணக்கூடிய ஆட்கள். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால், இந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கும் இந்த சொசைட்டிக்கும் சிவில் சொசைட்டிக்கும் ஏர்ன்ட் அளவு எங்களோட மூளைக்கு என்ன படுதோ அந்த ஐடியாக்களையும் எங்களோட எக்ஸ்பர்டீஸையும் வழங்க போகிறோம். எங்களோட ஐடியாக்களை எங்கள் எக்ஸ்பர்டீஸையும் வழங்க போகிறோம். இதுதான் பேசிக் ஐடியா. இப்போ அதை சும்மா கொண்டு போயிட்டு நம்ம சொன்னால் யாரும் இது செய்ய போகிறல. அப்போ நம்ம யூ ஹேவ் டு டூ a lot of ground work, அதுக்கு ப்ரொபகண்டா பண்ணணும், அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜில் போகுதுதானே அது அவ்வளோ வேலையை இன்ஷா அல்லாஹ் for the last about 8 months ஆக இப்போ 8 months ஆக நாங்கள் செய்திருக்கோம். we have got a lot of recognition. அதுவும் நாங்கள் சொல்லி ஆகணும் இடத்துல. சரிதானே? ஆல்மோஸ்ட் எல்லா இந்த பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்லேயும் எல்லாத்துலேயும் தெரியும் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். அடுத்த கேள்விகள் இருக்குது. கேள்வி செஷன்களில் இப்போ நீங்கள் இது சம்மந்தமான மற்ற கேள்விகளை கேட்கலாம். மற்ற இந்த மெம்பர்ஸை பற்றி நான் இடத்துல சொல்லணும். நான் வந்து we don't have presidents or chairmen, ஸோ அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் இல்லை. எங்களோட அரேஞ்ச்மெண்ட் வந்து parallel structure. சரிதான? ஸ்ட்ரக்சர் ஒரு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கூட ஒரு டிரெக்டர் வேணும். அதுக்காக நான் அந்த டிரெக்டர் ஆகிக்கிறேன். அந்த கன்வீனர்ன்ற பேரை தான் நாங்கள் முதல்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 9 சப் கமிட்டிஸ் இருக்குது எங்கள்கிட்ட. 9 சப் கமிட்டிஸ். உங்களுக்கு இந்த அந்த நியூஸ் லெட்டர் நாங்கள் போன மாதம் ரிலீஸ் பண்ண நியூஸ் லெட்டர் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் இப்போ சகோதரர் அஸ்வர் ஷேர் பண்ணிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதில் கடைசி பேஜுக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த 9 சப் கமிட்டிஸும் நாங்கள் அதில் சொல்கிறோம். அப்போ அதில் ஒரு சப் கமிட்டியில் சேர்மன் வந்து முபாரக், லீகல் சப் கமிட்டியில் சேர்மன் வந்து சாமி ஹூ இஸ் கமிங் நவ். அதோட நாங்கள் இப்போ அப்படியே 9 டாக்டர் ரிசான் வந்து கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் மீடியா சப் கமிட்டியில் சேர்மன். அப்படியே 9 சேர்மன்ஸ் இருக்கிறாங்க. ஜெண்டர் பற்றினது இருக்குது, ஹெல்த் பற்றினது இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் பற்றினது இருக்குது. அப்படியே 9 சப் கமிட்டிஸ் இருக்குது. அவங்களோட இந்த லிஸ்ட் அதில் இருக்குது. அது அந்த 9 சப் கமிட்டியும் அது கீழே மற்றாக்களும் கண்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணமாக ஒரு 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 செட்டிஷியன் ஒரு ஆள் இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் யூஎஸில், அவர் வந்து இன்னொரு சப் கமிட்டியில் அவர் கண்ட்ரிபியூட் பண்ணுவார். அப்படி சில வேலைகள் நாங்கள் செய்திருக்கிறோம். பெருசாண்டில் கொஞ்சம் வேலைகள் செய்திருக்கிறோம். முக்கியமான அச்சீவ்மெண்ட் வந்து அந்த நாங்கள் ஒரு ஷேர் பண்ணியிருக்கிறோம் அந்த அந்த நியூஸ் லெட்டர். அது மந்த்லி நியூஸ் லெட்டராக தான் செய்யலாம். இப்போ ஜூலைக்குரியது இப்போ தான் வெளிவர போகுது. சரிதானே? அது இரண்டாவது ஒரு விஷயம். மற்றது வந்து சில நியூஸ் ரிலீஸுகள் செய்திருக்கிறோம். மற்றது அந்த ஹையர் அப் லெவல்களில் சில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சில வேலைகள் செய்திருக்கோம். இப்போ கேள்விகளில் அது வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் நான் சொல்லுவேன். ரைட். அதே மாதிரி இப்போ ஸ்ரீலங்காவுக்கு உள்ளுக்கு எங்களுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறதுக்குரிய ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று வேணும். எல்லாரும் வெளியில் இருக்கிறார்கள்ன்றதால அதுபடி இப்போ ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் ரெப்ரசன்டேட்டிவ் சகோதரர் ஹலீம், ஏன்னா அவர் வந்து பிரிட்டிஷ் ஸ்ரீலங்கன் டியூவல் நேஷனல். இப்போ தான் அவர் இங்கே வாழ்றார். ஏன்னா இஸ் பிரிட்டிஷ் அஸ் வெல். அப்போ எங்களோட நம்பர் 45 வருஷம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸையும் நாங்கள் கொண்டு வரோம். சில ப்ரொமினன்ட் நேம்கள் உங்களுக்கு வேணுமென்று சொல்லி சொன்னால் டாக்டர் ஷாஃபி இருக்கிறார் எங்களோட குரூப்பில். மற்றது டாக்டர் ரிசான் இருக்கிறார். டாக்டர் நிறைய பேர் இதில் இருக்கிற நம்மளோட ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் இருக்கிற நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 40 பேர் இருக்கிறாங்க. கனடா, ஆஸ்திரேலியா, யூஎஸ், நியூசிலாந்து நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்கிறாங்க. மில்லியனர்ஸ் இருக்கிறாங்க. இதில் லாயர்ஸ் இருக்கிறாங்க. ஆல் செக்டர்ஸ் ஆஃப் என்ஜினியரிங், electrical engineers, electronic engineers, quantity surveyors, IT engineers, and சொல்லி ஒரு லார்ஜ் செட் ஆஃப் என்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. லாயர்ஸ் இருக்கிறாங்க. மோஸ்ட்லி யூகே பேஸ்ட் லாயர்ஸ் இருக்கிறாங்க. அக்கௌண்டன்ட்ஸ் இருக்கிறாங்க. ஜேர்னலிஸ்ட் இருக்கிறாங்க. யூனிவர்சிட்டி லெக்சரர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க.
அப்படின்னு சொல்லி ஒரு நம்மளோட சொசைட்டியில் ஒரு க்ரீம் ஆஃப் த சொசைட்டி ஐ வுட் சே. சரிதானே? நம்மளோட சொசைட்டி வந்து இப்போ இந்த ஓவர் த லாஸ்ட் 30-40 இயர்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆட்கள் ஒரு க்ரீம் ஆஃப் த சொசைட்டி இஸ் தேர். சரியா? நாங்கள் ஒரு ஸ்ட்ரிக்ட் க்ரைட்டீரியா வச்சுக்கிறோம்னா ஒரு ப்ரொஃபஷனலி இதான ஆட்களை மட்டும்தான் எடுக்க. நாங்கள் ஒரு பணக்காரர் இருக்கிறன்றதுக்காக ஒரு எடுக்க மாட்டோம். அப்படி இல்லை. இப்போ இன்விடேஷன் அனுப்பி தான் நாங்கள் ஆள் எடுக்கிறது. சும்மா ஓப்பன் மெம்பர்ஷிப்பும் இல்லை. இட்ஸ் வெரி க்ளோஸ் சொசைட்டி. இதான் இதில் ஸ்ட்ரக்சர். மற்றது வந்து ஒர்க் வைஸ் நீங்கள் இப்போ கேள்விகள் கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். மற்றது நாங்கள் திருப்பி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் we are a non-political organization. சரியா? அரசியல் சார்பற்ற நிறுவனம். எங்களுக்கு சகல அரசியல் கட்சிகள்லையும் நண்பர்கள் எல்லாமே இருக்காங்க. நானும் எல்லாம் இந்தியம் எல்லாம் இருக்குது. அப்போ அதில் எந்த பாயம் இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்களோட அரசியல் அது ஒரு விஷயம். நாங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் ஒரு ப்ரெஷர் குரூப், ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் கண்ட்ரிபியூட்டர்ஸ் முக்கியம். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி போட்டு போய் வேலை நடக்கணும் இடத்துல. அப்போ நாங்களே எங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி வேலையை செய்கிறோம். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் இனஃப் ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷனுக்கு. நம்மளோட கேள்விகளுக்கு குழுமம் ஸ்லோகன் ஏற்பாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு நிகழ்விலே இதுவரையில் உங்களுக்கு பல்வேறு அறிமுக நிகழ்வை இந்த ஸ்லோகன் சம்பந்தமான ஏராளமான விடயங்களை வழங்கிய, உங்களுக்கு தெரியும், ஐக்கிய ராஜ்யத்திலே வசிப்பவர், பொறியியல் துறையில் கலாநிதி பட்டம் பெற்றவர், ஐக்கிய ராஜ்யத்திலே பல்வேறு பல்கலைக்கழகங்களில் சிரேஷ்ட விரிவுரையாளராக கடமை புரிபவர், உயர் கற்கை நெறிகள், பட்டப்படிப்பு, பட்டப்பின் படிப்பு, கலாநிதிகள், கற்கைகள் தொடர்பான மிக பரந்த அறிவு புலமை கொண்ட தலை சிறந்த கல்வியலாளர், பொறியியலாளர், கலாநிதி எங்கள் அன்புக்குரிய பொறியியலாளர் சாதிக் அவர்கள் இப்போது இந்த ஸ்லோகன் பற்றிய அறிமுக உரையை வழங்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த ஸ்லோகனிலே நான் ஏலவே குறிப்பிட்டதை போல ஏராளமான துறை சார்ந்த நிபுணர்களை கொண்ட ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு திகழ்கிறது. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும், இந்த அமைப்பிலே இன்றைய தினம் பல பிரதிநிதிகள், 9க்கு மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள இருந்தாலும் கூட வேலை பழு காரணமாக அவர்கள் இப்போது வெவ்வேறு இடங்களிலே இருக்கின்றார்கள். இருந்தாலும் இணைய வழி ஊடகத்தின் ஊடாக இப்போது இணைந்து கொள்ள போகின்றார்கள். இணைய வழி ஊடகத்தின் வாயிலாக பலர் இந்த நிகழ்வை தற்போது அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள், நேரடியாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த நிகழ்விலே இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே இணைந்து கொள்ளப் போகின்றார் சட்டத்தரணி எங்கள் அன்புக்குரிய சமீம் அபுசாரி அவர்கள். அதே போல வைத்திய கலாநிதி டாக்டர் ரிசான் ஜமீல் அவர்கள் இப்போது இணையவழி ஊடகத்தின் வாயிலாக இணைந்து கொள்வார். அதே போல பொறியியலாளர் முபாரக் சீனி முகமது அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அதே போல சட்டத்தரணி ஜரீனா அப்துல் அசீஸ் அவர்கள் கூட இப்போது இணையவழி ஊடகத்தின் வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அதே போல பொறியியலாளர் பிரபல தொழிலதிபர் ஹலிமேஸ் முகமது அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அதே போல பொறியியலாளர் ஷிஃப்ரி மதைக்கார் அவர்கள் இன்னும் சொற்ப நேரத்திலே இணையத்தின் வாயிலாக இணைந்து கொள்ளப் போகின்றார்கள். அதே போல பொறியியலாளர் என்னும் ஜௌஃபர் அவர்கள், டாக்டர் சுல்ஃபிகா இஸ்மாயில் அவர்கள், நான் நினைக்கின்றேன் கனடா நாட்டிலே வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சுல்ஃபிகா இஸ்மாயில் அவர்கள் கூட இணையத்தின் வாயிலாக இன்னும் சொற்ப நேரத்திலே இணைந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த வேளையிலே இப்போது ஊடகவியலாளர்களுக்குரிய சந்தர்ப்பம். அதற்கிடையிலே முதலாவது கேள்வியை கேட்பதற்காக எங்களுடைய வானொலி இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபன பிறையஃப் அறிவிப்பாளர் எங்கள் அன்புக்குரிய ரோஷன் அஷ்ரப் அவர்கள் முதலாவது கேள்வியை கேட்பார் என்று நினைக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து ஏனைய ஊடகவியலாளர்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்லோகன், அதாவது ஸ்ரீலங்கன் ஓவர்சீஸ், புலம்பெயர்ந்து இலங்கையில் இருந்து புலம்பெயர்ந்து போய் பல்வேறு நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற துறை சார்ந்தவர்களை ஒன்றாக ஒருமுகப்படுத்தி நமது நாட்டிலே இருக்கின்ற அந்த சிவில் கட்டமைப்பை
இன்னும் வலுவாக்குகின்ற ஒரு சிறந்த பணியை, அதாவது புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்றவர்கள் தங்களுடைய சொந்த வேர்களுக்கு அங்கிருந்து நிபுணத்துவ நீரை பாய்ச்சுகின்ற ஒரு உன்னதமான பணியினை ஸ்லோகன் வழங்கப் போகின்றது. ஆனால் நான் நினைக்கின்றேன், ஒரு பரபரப்பான ஒரு உலகம், நேரம் செல்வதே எமக்கு தெரியவில்லை. அதே போலத்தான் வெளிநாடுகளை எடுத்துக்கொண்டால் பரபரப்பாக நம்மவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், நிபுணர்களாக இருந்தாலும். ஆகவே நீங்கள் அவர்களை கொண்டு நமது நாட்டிலே இருக்கின்ற இந்த சிவில் கட்டமைப்பை எப்படி நீங்கள் இன்னும் உயர்த்துவீர்கள்? இவர்களுக்கும் நமது நாட்டுக்கும் அவர்களுக்கும் இடையிலே இருக்கின்ற திரை எப்படி நீங்கள் அதை சமாளிப்பீர்கள்? அதாவது அவர்கள் அங்கே புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கும் இவர்களுக்குமான தொடர்பினை நீங்கள் எப்படி முன்னெடுத்து செல்வீர்கள்? அந்த கேள்வியில் தேங்க்யூ பிரதர். ரெண்டு பாட்டு ஒன்று வந்து நீங்கள் எப்படி இதை செய்வீங்கன்னு சொல்லி, மற்றது வந்து அந்த அந்த இருக்கிற அந்த அந்த ஸ்க்ரீனே இப்படி உடைக்க போகிறீங்க. ரெண்டு விஷயம் இருக்குது. முதலாவதுக்குரிய ஆன்சர் என்னென்னு சொல்லிட்டோன்னா, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த வசனமே ஸ்ரீலங்காவில் இல்லாமல் இருக்கிற பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். தராதரங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ் தான். உதாரணமாக இப்போ இந்த ரோடு இருக்குது ரெண்டு வச்சு கொள்ளுங்க. இந்த ரோடுக்கு ரெண்டு பக்கமும் அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கணுங்கிறது ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு சிவில் ஒரு 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 ஏரியாவில், சரியா, ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் மஸ்ட். இப்போ யூகேல இந்த ஒரு ரோட்டில் இந்த மாதிரி ஒரு 1000 பேர் இருக்கிற ஒரு ரோட்டில் ரெண்டு பக்கம் பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா ரோடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கதையில் க்ளோஸ். ஏன்னா சேஃப் இல்லை. ரோட்டில் ஆட்கள் இறங்கி நடக்கிறதுங்கிறது வந்து அது டிராஃபிக் வயலேஷன் இருக்குது, ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரெகுலேஷன் பிரேக் இருக்குது. மற்றது வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் 1002 பேர் பர்சனலாக இதுவே ஒன்று ஒரு தலைமையில் க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்படி ரோட் க்ளோஸ் பண்ண போனால் நம்மளோட ஒரு இடத்துல ரோட் க்ளோஸ் பண்ணணும். அப்போ என்ன வித்தியாசம்? உதாரணமாக இப்போ இந்த ஜவாஹிர் அந்த நாட்டில் பாடி சொல்லுவாருன்னு சொல்லி சொன்னால் இது கொஞ்சம் கட் பண்ணிங்கன்னா, இந்த இந்தியாவில் ஒரு மாட்டு வண்டி பிறண்டா 25 பேர் சாப்பிடுவான்னு சொல்லி, சரியா. அது விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப புவர். அமெரிக்காவில் பிளேன் முட்டுது, அதுக்கப்புறம் ஆகல் பிழைச்சி எழுப்பிட்டு போகிறாங்க. ஏன்னு தான் அது சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் சேஃப்டியில் இருக்குது ஸ்டாண்டர்ட்ஸ், என்ஜினியரிங்கில் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, ஹெல்த் சர்வீசஸில் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. இந்த ஸ்டாண்டர்ட்ஸை கூட்டணும். இதான் விஷயம். ஸ்டாண்டர்ட்ஸை கூட்டினீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் மற்ற மீனிங்கோட லிவிங் ஸ்டாண்டர்டை கூட்டுறீங்க, வாழ்க்கை தரத்தை கூட்டுறீங்க, தரங்களை கூட்டணும். இந்த தரங்களை கூட்டுறது நான் முந்தி சொன்ன உதாரணத்தில் பேலியாகோடையில் அந்த டவரை காட்டினா என்ன அதில் என்ன புலன்னு சொல்லி இங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸுக்கு விளங்குது. ஏனென்று சொல்லி சொன்னால் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு நாடு அப்படி ஒவ்வொரு சிட்டிகளையும் ஒரு ஒரு அப்சர்வேஷன் டவர் அப்படி இருக்கிற செட்டப் தான் உலகம் பூரா இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. இதை இவங்களுக்கு தெரியும் தானே. இங்கே இருந்து வெளியில் நாட்டுக்கு போய் இது செய்துட்டு என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றை சொல்கிறேன். என் ஃப்ரெண்ட் ஆள் அவர் வந்து பெரிய இன்ஜினியரிங் ஃபார்ம் ஒன்றில் யூகேல விசாரிக்கிறார். இப்போ அவர் இதே என்ன சொல்லி சொன்னால் இந்த ஒரு குறிப்பிட்ட துறையில் அந்த சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை மானிட்டர் பண்ணுறது தான். அவர் இந்த கிளம்பு கட்டினாக்கா போட்டு போகிறார், அப்படியே போகிறார், அவர் வீட்டு வரையும் போகிறார், கொழும்புக்கு போகிறார், எத்தனையோ வயலேஷனில் காண்றார். என்ன ஆக்ஷன் எடுக்கார்? நத்திங். இந்த நாடு இப்படி தான். அதில் மற்ற மீனிங் இந்த நாடு இப்படி தான். ஸோ அதில் ஒன்று நான் ஒன்றும் செய்யலை. ஆனால் அவர் போய் அங்கே வேலை செய்கிறதே அதுதான். ரைட். அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த முதலாவது இந்த கேள்விக்குரிய முதலாவது ஆன்சர் என்ன சொல்லிச்சுன்னா, ஸ்டாண்டர்ட்ஸை ரைஸ் பண்ணணும், தரங்களை கூட்டணும், தராதரங்களை கூட்டணும். தராதரங்களை கூட்டணும்ன்றது அந்த உணர்வும் அறிவும் ஆரோக்கியம் இருக்குமென்று சொல்லி சொன்னால் அந்த விஷயத்தில் அனுபவப்பட்ட ஆகுது தான் இருக்கு. வழியில் தான் அவங்க இருக்கிறாங்க, சரியா. இதான் முதலாவது செய்ய வேண்டிய வேலை. இதை எப்படி செய்ய? ரெண்டாவது அந்த திரையை எப்படி உடைக்கிறது, அந்த வேலையை தான் நாங்கள் செய்கிறோம். பர்சனலாக இருந்து கொண்டு நாங்கள் ப்ரொஜெக்ட் எழுதுகிறோம். அந்த ப்ரொஜெக்டுகளை நாங்கள் இதுக்குள்ளே கொண்டு வரோம். உதாரணமாக லாஸ்ட் வீக் நான் சகோதரர் ஹலீம், டாக்டர் ரிசான் மற்றும் இன்ஜினியர்ஸ் லாய் சலீம், 4 பேரும் ஐஜிபியை சந்தித்தோம். சரி, ஐஜிபியை சந்தித்தோம். இப்போ அவங்க வந்து ஃபாரின் இவங்க வராங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களோட ஐடியா என்ன இருக்கும், சேவா அனிதாவில் ஒரு வெல்ஃபேர் விஷயம் வரைக்கும் அங்கே கட்டடம் கட்டிட்டாங்க என்ன அப்படி இந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்க.
நான் வந்து ஒரு வித்தியாசமான இதில் அதை அப்ரோச் பண்ணேன். ஏன்னு சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் எக்ஸ்பர்ட்ஸ்ன்ற வகையில் வாலண்டரிலி நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி தீர்மானித்து யோசித்து ஒரு 3 ப்ரொபோசல் நாங்கள் சப்மிட் பண்ணோம். ஒன்று வந்து இந்த போலீஸ் ஃபோர்ஸில் இருக்கிறாங்க ஆக்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து இப்போ போர்ட்லேயும் அவங்க ஃபஸ்ட்டுக்கு முகம் கொடுத்த ஆக்கள் இன்னும் நிறைய பேர் கை கால் இல்லாமல் அப்படி இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட ஃபேமிலிகள் அதால் உண்மையாக சஃபர் பண்ணுது. இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு இதை கொடுக்கும், அதோட விஷயம் முடியுது தானே. அப்போ அவங்களுக்கு பற்றி ஒரு 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 சைக்கோ சோசியல் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. அவங்க சாகும் வரைக்கும் அந்த சப்போர்ட் ஒன்று கொடுக்கணுமே ஒரு 4-2 வகையில். இங்கே அப்படி ஏதாவது இருக்கிறதா ஒன்றுமே இல்லை. ஏன் கவர்மெண்ட்டை காசு இல்லை. கவர்மெண்ட்டை காசு இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இந்த பெரிய சொசைட்டி இருக்கு தானே, அந்த சொசைட்டி செய்யலாம் தானே. இப்போ விக்டிமாக அல்லது இப்போ இதாக ஆம்பியூட்டிஸாக எத்தனை பேர் இருப்பாங்க? கூடி போனால் 1 லட்சம் பேர் இருப்பாங்க. இப்போ 2 கோடி பேர் இருக்கிற நாடு. அப்போ அவங்களுக்கு செய்ய இயலாதா? செய்யலாம். அந்த சிவில் சொசைட்டி அதை அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிச்சோன்னா செய்யலாமான்னு யோசிச்சு அது ஒரு பைலட் ப்ராஜெக்டாக நாங்கள் அம்பாறை டிஸ்ட்ரிக்டில் மட்டும் செய்வோம் ஸ்டார்ட்டில் சொல்லி அந்த ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்தோம். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் சைக்கியாட்ரிஸ்ட் வாலண்டரி சர்வீஸ்கள் எடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இங்கே இருக்கிற RDHS மாதிரி அவங்க எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. ஸோ வி கேன் ஃபார்முலேட் அ ப்ரோக்ராம். ஒரு 5 இயர்ஸுக்காக நம்ம ஒரு சைக்கோ சோஷியல் சப்போர்ட் ப்ரோக்ராம் மட்டும் செய்வோம் ஃப்ரீயாக சொல்லி அது உண்டு. மற்ற வந்து இப்போ போலீஸ்ண்டா ஊழலுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஃபேமஸாக இருந்த இது. இப்போ கவர்மெண்ட் சேஞ்சோட அதுக்கு மாற்றங்கள் வருது, ரைட், ஓகே. ஆனாலும் அவங்களுடைய சப்போர்ட் இருக்குதா இல்லை. இப்போ IGP அந்த அதுக்கு 2 நாளைக்கு முந்தைய ஃபோனில் கதைக்குள்ள சொன்னாருன்னு சொல்லி சொன்னால், ஸ்ரீலங்கன் போலீஸ் இஸ் த லோவஸ்ட் பெய்ட் போலீஸ் இன் திஸ் ரீஜன். சவுத் ஏசியாவிலே இந்தியன் போலீஸை விட, பாகிஸ்தானி பங்களாதேஷி போலீஸை விட ஸ்ரீலங்கன் போலீஸ் தான் லோவஸ்ட் பெய்டா. அண்ட் ஸ்ரீலங்கன் போலீஸ் இஸ் த பெஸ்ட் போலீஸ் அஸ் வெல். அப்போ இது ஒரு அயனி என்று சொல்ல இங்கிலீஷில் என்ன, இப்போ அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாத விஷயம் அது. ஸோ வாட் வி கேன் டூ அபவுட் தட்? அவர் சிவில் சொசைட்டி தான் அது அந்த கேப்பை ஃபீல் பண்ணணும். முதலாவது இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு ஆள் நேர்மையாக நடக்கிற இந்த படங்களில் வார மாதிரி அவருக்கு என்ன ரிவார்டு இந்த நாடு கொடுக்குது? ஒரு ரிவார்டும் இல்லை. செத்ததுக்கு பிறகு ஏதாவது கொடுப்பாங்க, மற்றபடி வாடகைக்குள்ளே இந்த அப்படி ஒரு கல்ச்சர் இல்லை இந்த நாட்டில். ஸோ வி கேன் இன்ட்ரடியூஸ் தட். இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் 2 மில்லியன் ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் எடுத்து அவருக்கு 2 மில்லியன் ரிவார்ட் கொடுப்போம் எல்லாரும் சேர்ந்து. அதுக்கு இன்னொரு ஆஃபீஸருக்கு 2வது இருக்கிறவருக்கு இப்போ 1 மில்லியன் கொடுங்க. அதுக்கு புக்கில் இருக்கிறாங்களே இன்னும் கொஞ்சம் கொடுங்க. அப்படி என்று சொல்லி we can do that. என்ன ஒரு we can do that in a voluntary basis, civil society. அப்போ நாம் அந்த சலனை குறைவு என்ற விஷயத்தையும் இந்த இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இந்த கேரட்ஸ் அண்ட் ஸ்டிக்ஸ் எல்லாருக்கும் ஒரு ரிவார்டும் இருக்கணும், ஒரு தண்டனையும் இருக்கணும். உலகம் 2 ஒர்க் பண்ணும். சரியா? போலீஸ் போர்ஸுக்கும் அப்ளிகபிள். So let me introduce Brother Samim, lawyer, UK solicitor இருக்கிறார். இந்த ஸ்லோகன்ற வித் அவர் தான். ஒரு டின்னர் டேபிளில் இப்படி 2 பேர் ஈகோலாம், அதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க, நம்ம ஃபுல் இதாக செய்கிறோம் என்று சொல்லி அதோட கூட அம்மா கடத்தனை கோல் பண்ணி பேரும் எடுத்து இது செய்து ஸ்டார்ட் பண்ண தான் நாங்கள் இந்த அவ்வளோக்கு வந்திக்கிறோம். ரைட், ஓகே. அப்போ நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன்னு சொன்னால் கரெக்ட் அண்ட் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்ட் அண்ட் ஸ்டிக். அப்போ இந்த ரிவார்ட் சிஸ்டம் ஒன்று இருக்கணும். அந்த ரிவார்ட் சிஸ்டத்தை நாம் சிவில் சொசைட்டியாக செய்வோம். அதுக்குரிய கண்ட்ரிபியூஷனை நாங்கள் எக்ஸ்பாட்ரியேட்ஸ் என்ற வகையில் வழங்குகிறோம் என்று சொல்லி 2வது ப்ரொபோசல். 3வது ப்ரொபோசல் என்னென்னு சொல்லி சொன்னால் க்ரைம் ஃபைட்டிங். இப்போ உங்களுக்கு தெரியும், வந்து சுட்டு போட்டு ஓடுறோம், சரிதானே? எல்லாம் இந்த ட்ரக்ஸ் அண்டர் டீலிங்கெல்லாம் சொல்கிறாங்க, இன்னும் தெரியாது. வந்து ஆர்கனைஸ் க்ரைம் சுட்டு போட்டு ஓடுறான். ஏன் சுட்டு போட்டு ஓடுறான்? ஹி கேன் எஸ்கேப். ஒரு மோட்டர் பைக்கில் ஹெல்மெட்டில் பிளாக் இதை போட்டுட்டு வந்தால் இந்த நாட்டில் பிடிக்கிறது வழி இல்லை. இங்கே ஒரு 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 15 மினிட்ஸில் அவன் வந்து மறைஞ்சிடலாம். அந்த தைரியத்தில் நான் சுட்டு போட்டு ஓடுறான். அந்த 15 மினிட்ஸுக்குள்ளே பிடிக்கலாமன்னு சொல்லி இருந்தால் ரோடு வேற இருக்க மாட்டேன். இப்போ லண்டனில் அப்படி ஓடையிறாங்க, லண்டனில் ஓடையில கஷ்டம். சரியா? அவர் இந்த ரோட்டால் போகிறாருன்னு சொல்லி சொன்னால் போலீஸ் வந்து அந்த ரோட்டால் மட்டும் பின்னுக்கு வர மாட்டான். அந்த ரோடு எந்த ஜங்ஷனுக்கு போதும் அந்த ரோட்டில் 4 பக்கம் தானே வருவான். கனவுலேயே பார்த்திக்க மாட்டார். சரியா? அது எப்படி என்று சொல்லினா ஏரியல் சிவிலியன்ஸ் இப்போ மேலுக்கு இருந்து பார்க்குறது. இப்போ ஹெலிகாப்டர் போலீஸ் இருக்குது, ஹெலிகாப்டர் இருக்குது,
இப்போ ஹெலிகாப்டர்லாம் பழைய விஷயம். இப்போ ட்ரோன், எல்லாம் ட்ரோன். சரியா? இப்போ ஹெலிகாப்டர்ண்டா அதுக்கு என்ஜின் வேணும், ஆக்கள் வேணும், பைலட் வேணும், எல்லாத்தையும் தூக்கி எடுக்கிறதுக்குள்ள கோடிக்கணக்கில் செலவாயிடும். ட்ரோன் ஒரு சின்ன ஒரு சாமான், அது ஒன்றும் தேவையில்லை. இட் ஃப்ளைஸ் பை இட்ஸ் ஓன். அது ஒரு பைலட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காகவும் செய்யும். அப்போ நாங்கள் அடுத்த விஷயம் ப்ரொப்போஸ் பண்ண வேணும்னு சொல்லிட்டுன்னா, கலம்புக்கு மட்டும் இல்லை, urban ஏரியாஸுக்கு வந்து ஒரு ட்ரோன் ஃபோர்ஸ். அது வந்து இப்போ கலம்புலன்னு சொல்லி சொன்னால், கலம்பு போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது தானே, அது வந்து மலைய ஸ்ட்ரீட்டில் இருக்குது. 16 மாடி கட்டடம். அந்த கட்டடத்தில் உச்சியில் இருந்து வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் எந்த பார்ட்டையும் விதின் 7 minutes வந்து ஒரு போலீஸ் ட்ரோன் கேன் ரீச். 7 minutes. சரியா? 7 minutesல அவர் மோட்டர் சைக்கிள் எடுத்து கொஞ்சம் மெயின் ரோடுக்குள்ளே வந்திக்க மாட்டார். அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக செய்யற. இப்போ நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னா அதில் ஒரு ஆப் ஒன்று இருக்கும். ஆப்பில் ரிங் பண்ணோன்னே அது வந்து அந்த லொக்கேஷனை ஜிபிஎஸ் கோஆர்டினேட்டை கொடுக்கும். உதாரணம் ஒரு உமன் வந்து ஹராஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி சொன்னால் வாட் ஷி ஹஸ் டு டு, அந்த ஃபோனில் அந்த ஆப்பை ப்ரெஸ் பண்ணணும். அவ்வளோதான். ப்ரெஸ் பண்ணால் அது வந்து ஜிபிஎஸ் லொக்கேஷனே அந்த ட்ரோன் சென்டருக்கு அனுப்பும். ட்ரோன் சென்டர் ஆட்டோமேட்டிக்காக ட்ரோன் எழும்பிட்டு வரும். 5 minutesக்குள்ளே அந்த லொக்கேஷனுக்கு வந்துடும். லொக்கேஷனுக்கு வார மட்டும் இல்லை, அதில் ஸ்பீக்கர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். போலீஸ் வந்து கலைக்கலாம் க்ரௌடுக்கிட்ட. அதே மாதிரி இது இருக்கும், கேமரா இருக்கும். கேமரா வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணும். கேமரா திரும்பும் கலெக்ட் பண்ணும். அதோட சேஸ் பண்ணலாம் ஆளு. ஒரு மோட்டோ பைக்கில் மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 70 km/h இல்லாட்டி மேக்ஸிமம் 100 km/h. இது வந்து 250 km/h ஓடும். அது முன்னால் வந்து நிற்கும். அப்போ ட்ரோனுங்கிறது ஸ்ரீலங்காவுக்கு ஐடியலான சாமான். சின்ன ஒரு நாடு, உண்மையாக நேஷனல் ட்ரோன் நெட்வொர்க்கே ஸ்ரீலங்கா கிரியேட் பண்ணலாம். அப்போ போலீஸுக்கு வந்து இது ஐடியலான டூல்னு சொல்லிச்சுன்னா, இரவையில் அது வந்துச்சுன்னு சொல்லிச்சோன்னா லைட் பத்துச்சுன்னா, இப்போ யூகேல ஹெலிகாப்டரில் இரவையில் வந்து கேஸ் நடந்துச்சுன்னா இப்போ எல்லாரும் கீழுகிறீர்கள், எல்லாருக்கும் நெஞ்சு அடிக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஸோ தட் இஸ் அ டிட்டரண்ட் ஃபோர்ஸ். போலீஸ் ட்ரோன் வந்து ஐடியலான இந்த டெக்னாலஜி நாங்கள் கொடுக்கலாம். எங்களோட கெப்பாசிட்டிக்குள்ளே தான் அது இருக்குது. இது வந்து இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜிஸ் தான், இல்லை இருக்கிற விஷயங்கள் தான். வி ஜஸ்ட் ஹேவ் டு இன்டெகிரேட் பண்ணால் சரி என்று சொல்லி சொன்னோன்னா ஹி வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்ட். இப்போ அவர் வந்து இதை கேட்டிக்கிறார், ஒரு டெக்னிக் ரிப்போர்ட்டோடு செய்தாரீங்களான்னு சொல்லி கேட்டிக்கிறார். இது யாரே ஸ்ரீலங்கா போலீஸ். சரியா? இப்போ இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் கலம்பு சிட்டியை ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாற்றுறதுக்குரிய ஒரு ப்ராஜெக்டில் நாங்கள் இறங்கியிருக்கிறோம். அதில் 29 இது மாதிரியான ப்ராஜெக்டுகள் இருக்கு. இந்த விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ டூரிசம் ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரி தானே, அது நம்மளோட டூரிசத்தால் நம்மளோட டாலர்ஸ் வருது, எல்லாம் சரி. ஆனால் அந்த வார டாலர்ஸ் வந்து உண்மையாக போதாது ஸ்ரீலங்காவுக்கு. சரியா? இப்போ உதாரணமாக மலேசியா போன ஒரு டூரிஸ்ட் வந்து ஒரு ட்ரிப்பில் வந்து $1000 செலவழிக்கான்னு சொல்லி சொன்னால், இந்த சேம் டூரிஸ்ட் ஸ்ரீலங்காவுக்கு வந்து 400-500 தான் செலவழிக்கான். ஸோ தட் இஸ் சம்திங். ஏன்னு சொல்லிச்சுன்னா ஒரு மேஜர் ஃபேக்டர் என்னென்னு சொல்லிச்சுன்னா, வார இந்த வெஸ்டர்ன் டூரிஸ்ட்டுகள் மற்ற அந்த டெவலப் கண்ட்ரிலேருந்து வார டூரிஸ்ட்டுகள் வந்து கலம்புல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான்னு இல்லை. சரியா? நேராக பீச்சுக்கு போவான், இல்லாட்டி அங்கே நேர்கள் எல்லைக்கு போவான். அப்போ அப்படி போனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பெண்ட் பண்ணி இந்த காசு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இல்லை. பீச்சில் என்ன செய்யல, பீச்சில் சாப்பிடலாம், இல்லாட்டி பீச்சில் படுக்கலாம், அவ்வளோ அந்த வேறு ஒன்றும் செய்யலாதுக்கான். ஆனால் கலம்பில் அப்படி இல்லையே. கலம்பில் அந்த டூரிஸ்ட் அந்த 2 நாளையும் செலவழிச்சாங்கன்னு சொல்லி சொன்னால் ஷாப்பிங் பண்ணுவான், சாப்பிடுவான், மற்ற இந்த இதுகளுக்கு மற்ற அட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுகளுக்கு போவான், அங்கே பில் பே பண்ணுவான், என்ட்ரன்ஸ் ஃபீ பே பண்ணுவான். உண்மையாக டூரிஸ்ட் இப்போ 3 மில்லியனோட டார்கெட், 3 மில்லியன் டூரிஸ்ட் வந்து கலம்பில் 2 days ஸ்பெண்ட் பண்ணான்னு சொல்லி சொன்னால் that will generate $800 million. கணக்கு பார்த்தீங்க, $800 million. $800 million நம்மளோட ஜிடிபியில் 1%. ஜிடிபியில் 1% growth, சாலிட் growth. ஒரு $100 million. அவள் இப்படி ஒரு ஃபேக்டரை பற்றி ஒரு தெரியாத யோசிக்கல எவ்வளோ நாடு. அப்போ அதை பற்றி நாங்கள் யோசித்து நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் இப்போ டெவலப் பண்ணிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை நாங்கள் கொடுக்குறோம். இப்படியான விஷயங்கள். அப்போ இதுக்கு நாம் எக்ஸ்பர்டீஸ் கொண்டு வரணுமா இல்லையா?
அப்போ நாங்கள் எழுப்போம் ஒரு ஆளை இப்போ உதாரணமாக நம்மள பிரதர் வாராக்கிரிக்காரண்டா அவர் இஸ் த மோஸ்ட் சீனியர் கியூஎஸ் இன் ஒமான் சும்மா இருக்கார் பக்கத்தில். சரியா? அப்போ இவர் எக்ஸ்பர்டிஸை வச்சு நம்ம இந்த என்னது நம்மளோட போர்ட் சிட்டியில் அரவாசை கட்டலாம். சரியா? அப்படிதான் நம்ம உள்ள ஆக்கள் இருக்குது எங்கெங்க எல்லாம் யோசிக்க இல்லாத இடத்துல எல்லாம் ஆக்கள் இருக்குது. நம்மளோட சூப்பர் சீனியர் வந்து பிரினல் யூனிவர்சிட்டியில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆகும். இது இன்றைக்கு தான் நமக்கு தெரியும். இப்போ இந்த விஷயங்களை தோண்டினோட தான் இவ்வளவு ஆறாறு எங்கெங்க இருக்காங்கன்னு சொல்லி அப்போ அந்த வேலையாச்சும் செய்ய தானே வேணும். இது கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க வந்தோம்னா இப்போ அது தூண்டு போயிட்டாங்க, என்ன நடந்ததுன்னு தெரியாது. பட் வி ஆர் ப்ராக்டிகலி டூயிங் இட். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே சுருக்கமான கேள்வி சுருக்கமான பதிலை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே இப்போது சிரேஷ்ட ஊடகவியலாளர் அமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னென்னு சொன்னால் இலங்கையை பொறுத்தமல்ல, இலங்கையில் பிறந்த நிறைய வெளிநாட்டில் வசிக்கிறார்கள் சம்பந்தப்படுத்தின நிறைய டயஸ்போராக்கள் அமைப்புகள் இலங்கையில் இருக்குது. அது நிறைய தமிழ் சகோதரர்களை உள்ளடக்கின ஒரு அமைப்புகளாகத்தான் இருக்கு. உங்களோட அமைப்பு இந்த ஸ்லோகன் இலங்கை முஸ்லீம்களை தனிப்பட்ட முறையில் அடிப்படையாக வச்ச ஒரு அமைப்பா அல்லது முழு இளைஞர்களையும் உள்ளடக்கிய ஒரு அமைப்பாங்கிறத எங்களுக்கு சொன்னால் பேரில் பாருங்க, ஸ்ரீலங்கன்ஸ் ஓவர்சீஸ் குரூப் ஆக்ஷன் ஃபார் த நேஷன். தேர் இஸ் நோ முஸ்லீம் தேர். இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் முஸ்லீம் ஆம்பூட்டம் பண்ணுறதுக்காக அப்படின்னு இல்லை, டெஃபினெட்லி அது இல்லை. நாங்கள் அப்படி இருக்கிறதெல்லாம் நான் கேட்குறேன். நீங்கள் ரெண்டு ரோல் இருக்கிறார்கள், ஒரு சிங்கள ஆள் இல்லை, ஒரு தமிழ் ஆள் இல்லை, எல்லாமே டைம்ஸ் டு கம் நாங்கள் அதை பற்றி யோசிப்போம். இப்போ நாங்கள் வந்து இப்போ ரொம்ப ஒரு க்ளோஸ் நீட் பார்த்தா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கலி. ஏதோ ஒரு வாயில் ஆல்மோஸ்ட் ஒரே ஏஜ் குரூப்பில் உள்ள ஒரு ஒரு க்ளோஸ் நீட்டான ஒரு செட்டாக. இப்போ அதுக்குள்ளுக்கு இப்போ நாங்கள் வி ஆர் டாக்கிங் டு மற்ற குரூப்புகளில் இருக்கிறார்கள், பேட்ச்மேட்டாக இருந்தார்கள் எல்லாம். சமீப பேட்ச்மேட் தான் ஐஜிபி இன்னும் மட்டும் இல்லை, ஐஜிபி வாய்ஸ் அந்த மீட்டிங்கை அவரால் தான் உருவாயிடுச்சு. இப்படி நாங்கள் கோஆர்டினேட் பண்ணுறோம். இன்டகிரேஷன் தான் எங்களோட மெயின் நோக்கம். சரி தானே? இனி ஒரு 25 வருஷத்துக்கு இந்த நாட்டில் இந்த அந்த எத்தனிக் டிவைடை பெருசாகக்கூடாது. இப்போ மூளை உள்ள சமூகமாக இருந்தால் எல்லாரும் அது செய்யணும் கேட்டேன். ஏன்னா வி ஹவ் பீன் ஃபெயில்டு. முந்தி சொன்ன மாதிரி அந்த லிக்வான் யூரோ சரித்திரத்தில் இருந்து வந்த அவ்வளவு டிசாஸ்டருக்கும் காரணம் இந்த எத்னிக் திங்கிங். சொன்னால் இலங்கையை பொறுத்த மட்டும் சிங்கள மக்களை பெரும்பான்மையாக கொண்ட சில அமைப்புகள் இருக்கிறாங்க. அவங்க தனியா சிங்கள மக்களுக்கே கடமையாற்றுறாங்க. அது மாதிரி தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துற அமைப்புகள் இருக்கின்றன. அவங்க தமிழ் மக்களுக்கு தான் சேவை செய்வாங்கன்னா, ஆனால் முஸ்லீம் மக்கள் அனாதரவற்ற அரசியல் ரீதியாக அனாதைகள் இருக்காங்க. அடுத்தது வெளிநாட்டில் இருந்து இவங்களுக்கு உதவிகள் என்ற அடிப்படையில் வழிகாட்டல் என்ற அடிப்படையிலேயே அவங்க போராத்தான் இருக்கிறாங்க. இந்த வெற்றிடத்தை இந்த ஸ்லோகன் நிரப்புமா? இல்லை, வெற்றிடம்ங்கிற விஷயம் அடிப்படையில் இனவாத சிந்தனையிலிருந்து வருதுன்னு நான் நினைக்கிறேன். இனவாத சிந்தனை ஹராம். இஸ்லாமிய சிந்தனைப்படி இனவாத சிந்தனை ஹராம். இனவாத அரசியல் ஹராம். அந்த இதில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். அதால் நாங்கள் இனவாத சிந்தனையோட இனவாத வேலை திட்டங்களோட ஒர்க் பண்ண மாட்டோம். ஆனால் இன உரிமைங்கிறது வேறு, இனவாதம்ங்கிறது வேறு. இன உரிமைகளை நீங்கள் இப்போ எங்களை அந்த இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற அந்த மந்த்லி நியூஸ் லெட்டரில் நான் சொல்கிறோம் என்னன்னு சொல்லி சொன்னால், எந்த ஒரு நாடு அதில் இன்ஹேரண்ட் டைவர்சிட்டியில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணலையோ அந்த நாடு வந்து அதில் உரிய இடத்தை அடையாது. இது சரித்திர உண்மை. நம்ம இலங்கை ஒரு உதாரணம், அதே மாதிரி சிங்கப்பூர் ஒரு உதாரணம். நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் எந்த ஒரு சமூகமும் பாதிக்கப்படக்கூடாது என்ற விஷயத்தில் முஸ்லிம்கள் உட்பட ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் முஸ்லிம்கள் மையப்படுத்தப்பட்ட ஒரு 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 வேறுபாடான வேலை திட்டங்கள் அனைத்தையும் நாங்கள் எதிர்க்கிறோம், செய்ய மாட்டோம். அதுக்கு எதிராக இன்டகிரேஷன் ஊடாக அபிவிருத்தி எப்படி கொண்டு வரலாம்ங்கிறத மட்டும்தான் நாங்கள் சிந்திப்போம். உதாரணமாக கல்முனை அபிவிருத்தி சம்பந்தமாக நான் சகோதரர் கலீல் ரஹ்மான் அவரோட நிறைய பேசியிருக்கிறேன்.
அதில் நாங்கள் கொண்டு வர திட்டங்கள் வந்து திருப்பி இன்டகிரேஷன் பற்றினது. இன்டகிரேஷனில் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. இன்டகிரேஷனில் நீங்கள் எக்கனாமிக் அச்சீவ்மெண்ட்டை குயிக்காக அச்சீவ் பண்ணலாம். நீங்கள் டிவிஷனுக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அது ஒரு என்னென்னு சொல்கிறது, அது ஒரு சாபம் பேசிக். இட் வில் கிரியேட் மோர் நெகட்டிவ். தான் ஒரு சமூகம் மேலுக்கு போனிச்சுன்னு சொல்லி சொன்னால் அதில் மற்ற கருத்து மற்ற சமூகம் ஆட்டோமேட்டிக்காக கீழுக்கு வருதுன்னு சொல்லி நீங்கள் அந்த 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 பேலன்ஸை உருவாக்கினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஹார்மனி இருக்கும், எக்கனாமிக் க்ரோத் இருக்குது. இல்லாட்டி எக்கனாமிக் க்ரோத் வராது, ஸ்டாக்னேஷன் வரும், மணி சர்க்குலேஷன் வந்து இதாகும். இதெல்லாம் எக்கனாமிக்ஸில் உள்ள பேசிக் விஷயங்கள். இதையெல்லாம் மறைச்சித்தான் இந்த அரசியல் இதுவரைக்கும் நடத்தப்பட்டு வந்திருக்கு. பெரும் உதாரணம் இந்தியாவில் இல்லாத பில்லியனஸா, அந்த இந்தியாவில் உள்ள டிஸ்பாரிட்டியா இல்லாத டிஸ்பாரிட்டியா எப்படியா சாத்தியம் வந்து இதாது இப்படியான ஒரு ஒரு குறுகிய மனப்பான்மையோட கொண்ட ஒரு டிஸ்ட்ரக்டிவான எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரால். we are against that, we will defeat that, we will give the alternative for that. Right. Yeah. Assalamu alaikum. Can I add a few points to it? Yeah. Okay. சகோதரர், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நல்ல ஒரு கேள்வி. நமது ஊடகவியலாளர்கள் வந்து நமது சமூகத்தின் முக்கியமான கழுகு கண்கள். சரியா? நீங்கள் முக்கியமான உயிர் நாடிகள். நீங்கள் நம்ம சமூகத்துக்கு இதில் நீங்கள் என்ன பங்கு, நம்மளோட வெற்றிடத்தை நிரப்புறீங்க என்ற ஒரு கேள்வி ஒரு திரையுடைப்பு என்றுதான் என்று சொல்லலாம். அதாவது புலம்பெயர்ந்து வாழ்கிற சமூகங்களுக்கு நாங்கள் இப்போ நான் ஸ்ரீலங்காவை விட்டு சிறு வயதில் போய் அங்கே நம்ம தாய் தந்தைகளை எப்படி மிஸ் பண்ணுறோம், அது மாதிரி நம்மளோட நாடுங்கிற நாட்டுப்பற்றோட நாட்டை மிஸ் பண்ணியிருக்கோம். அதில் நாம் யார், நாங்கள் எங்கேருந்து வந்தோம், நாங்கள் இனவாதம் இல்லை, ஆனால் நாங்கள் முஸ்லீமாக பிறந்தோம், இந்த ஊரில் பிறந்தோம், இந்த பிராந்தியத்தில் பிறந்தோம். அதே மாதிரி எங்களோட ஸ்ரீலங்கா, அங்கே இவ்வளோ நாட்டவர் பல நாடுகள் இருந்தும் பல விதமான மக்கள் வாழ்கிற இடம். அங்கே நாங்கள் எப்படி அந்யோன்யமாக இதர சமூகங்களோடையும் பல நாட்டு மக்களோடையும் வாழ்ந்து எந்த இனவாதமும் இல்லாமல் பழகி கொண்டோமோ, அதே மாதிரி நம்ம நாட்டிலே நாங்கள் பள்ளின மக்கள் வாழ்கிற இடத்துல நாங்கள் இருக்கணுங்கிறது பழகி கொண்ட விஷயம். இருப்பினும் நீங்கள் கேட்ட கேள்வியில் நாங்கள் ஸ்ரீலங்காவில் இன்னும் ஒரு 2 டெக்கேட்டுக்கு பிறகு என்னென்ன சவால்கள் வருமென்று நான் குறிப்பாக சொல்ல மாட்டேன். இப்போ ஊடகவியலாளர் என்ற வகையில் எல்லாருக்கும் தட்டு தெளிவாக விளங்கும். அதில் நாங்கள் இந்த நாட்டில் நாங்கள் எங்கே நிற்கிறோம்? முஸ்லீம் சமூகம் நாங்கள் ஆயிரக்கணக்கில் யுத்தத்தில் மடிந்தோமா? ஆனால் நாங்கள் அநியாயமாக பாதிக்கப்பட்டோம். எனவே எங்களுக்கு ஒரு தார்மீக பங்கு இருக்குன்னா நாங்கள் நாட்டோட ஒன்றிணைந்து இன்டிகிரேஷன். நாங்கள் யார் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து கேட்டாலும் சரி, இராணுவம் வந்து கேட்டாலும் சரி, நாங்கள் இந்த நாட்டில் ஒரு உறுதிப்பாக. எனவே எங்களுக்கு எந்தவித சவாலும் வரக்கூடாது என்ற ஒரு ஒரு முன்னேற்பாடு, ஒரு ஒரு இன்டிகிரேஷன் தான் இது. சரியா? எனவே இந்த விஷயத்தில் மேல்மட்டத்தில் புலம்பெயர்ந்து வாழ்கிற சமூகம், இந்த நாட்டில் இல்லாத வெற்றிடங்கள், நமது மக்களுக்கு வந்து சேராத, நாம் எவ்வளவு செல்வந்தமான ஒரு ஒரு உன்னதமான நாடு. இந்த நாட்டை எங்களுக்கு இந்த நாட்டில் உள்ள வளங்களை மார்க்கெட் பண்ணவும் தெரியாது, இதை மெயின்டைன் பண்ணவும் தெரியாது, இந்த நாட்டில் வாழ்கிற மக்களுக்கு அந்த நலன்களை பகிர்ந்து கொடுக்கவும் தெரியாத ஒரு அமைப்பு அரசாங்கங்களாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம். அவங்களுக்கு அதை ஒழுங்காக செய்ய முடியாத ஒரு அறிவில்லாத தன்மையில் இருக்கிறாங்க. அதுக்கான எக்ஸ்பர்டீஸ் புலம்பெயர்ந்த ஸ்லோகன் எங்களால் பெற முடியும். அதில் நான் இங்கே வந்து இருக்கிற என்ற ஸ்ரீலங்கனா, ஆர்டினரி ஸ்ரீலங்கனா ஒரு எக்ஸ்பர்டேட் வாழ்கிற வகையில் சொல்கிறேன். நம்மளோட சமூகமும் சரி, நம்மளோட நாட்டிலையும் சரி, இதர சமூகங்களும் சரி, நிறைய இந்த நாட்டு நலங்களை அனுபவிக்க வேண்டிய நாங்கள் அனுபவிக்காமல் இந்த லைஃப் இஸ் ஷார்ட், அந்த குறுகிய காலத்தை நாங்கள் வீணாக கணிக்க வேண்டியிருக்கிறோம். எனவே நாங்கள் முஸ்லீம் சமூகம் என்று தனிப்பட்ட முறையில் நம்ம சிந்திக்கிறத விட இந்த நாட்டில் நாங்கள் யார், நாங்கள் இந்த நாட்டில் ஒரு உறுதிப்பாகம். இன்னும் ஒரு 2 டெக்கேட்ஸ் போனால், இன்னும் ஒரு 20-30 வருஷங்கள் போனாலும் எங்களுக்கு எந்தவித சவாலும் வராமல் நாங்கள் நாட்டோடு நாங்கள் ஒரு உறுதிப்பாக, நாங்கள் இந்த
கண்ட்ரி ஸ்ரீலங்கான்ற கண்ட்ரியில் ஒரு இந்த மெஷினில் நாங்கள் ஒரு முக்கியமான உறுதிப்பாகங்கள் என்ற வகையில் நாங்கள் சில விஷயங்களை இனவாதங்களாகவோ அப்படின்ட்டு கூறுறதுக்கு எந்தவித முனைவும் போகக்கூடாது. நாங்கள் அரசியல்வாதிகளும் அல்ல. நாங்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்த எக்ஸ்பர்டீஸ் ப்ரொஃபஷனலாக திங்க் பண்ணி சமூகத்தை ஒழுங்கான நெறிப்படுத்தலோட புத்தி கூர்மையோட நாங்கள் வழிநடத்தல் கொடுக்கணும்ன்றது எங்களோட நோக்கத்தில் ஒரு பங்கு. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் நினைக்கிறேன். சகோதரர் அமீர், இந்த இனங்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு உங்களோட அமைப்புல ஏதாவது இனங்களுக்கு இடையில தானே நிறைய பிரச்சனைகள். இனங்கள் ஒற்றுமைப்பட்ட நாடு நாங்கள் எங்களோட வேலை திட்டங்களை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் டீல் பண்ணியிருக்கிற வந்து இப்போ போலீஸ் ஃபோர்ஸ் ஒரு ஸ்பெஷலாக நாங்கள் இது கொடுத்த வந்து நாங்கள் இந்த மீட்டிங்னு சொன்ன நாங்கள் பதசாமி எம்பசைஸ் பண்ணி சொன்ன விஷயம் பண்ணி சொல்லி சொன்னால் இப்போ போலீஸ் தான் சிவில் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறாங்க. போலீஸ் ஃபோர்ஸ் வந்து தான் மாறி மற்ற பக்கம் வேலை செய்யலாம். அப்போ அவங்ககிட்ட இருந்து தான் நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த சோஷியல் ஹார்மனி பற்றின விஷயத்துக்கு உள்ளுக்கு போக வேண்டியிருக்குது. சரிதானே? அப்போ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு கண்டிவ் இப்படியான விஷயத்தை இந்த ஸ்ட்ராட்டஜிகளை தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். சும்மா போயிட்டு நாங்கள் எல்லோரும் ஒன்று தான் சொல்லி சொன்னால் இட்ஸ் நோ பாயிண்ட் டு ஒர்க். சரியா? எக்ஸ்பர்ட் வாயில் மூல உள்ளவர்களோட வாயில் இந்த ஹலீம் சொன்ன மாதிரி ஒரு மெஷினரி. பேசிக்கலி இந்த சொசைட்டிங்கிற ஒரு மெஷினரி. அதில் எல்லா பாட்டும் ஒழுங்காக வேலை செஞ்சுன்னு சொல்லி சொன்னால் மெஷினரி ஓடுது. இல்லைன்னு சொல்லி 2 பாட்டை காட்டி விட்டேங்கன்னு சொல்லி தான் மெஷினரி ஓடையுது. அப்போ நாம் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அந்த ஸ்ட்ராட்டஜிக்காக உள்ளுக்கு போய் எவ்விடத்துல பிரச்சனை இருக்கோ, சோஷியல் ஹார்மோனிக்கு எவ்விடத்துல பிரச்சனை இருக்கோ அதை போய் கலத்தணும். சரியா? அதில் முக்கியமான விஷயம் வந்து நம்ம இந்த ஓப்பனாக சொல்ல இந்த நம்மளோட பிரதேசத்தை பார்த்தா இந்த தமிழ் சகோதரர்கள்ட்ட தலா வருமானத்துக்கும் முஸ்லீம் சமூகத்தில் தலா வருமானத்துக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் நான் நினைக்கிறோம்ல குறைஞ்ச ஒரு 6-7 மடங்கு இருக்கும். இப்போ இது நாம் எடுக்கணும். சரியா? இதை நம்ம ஒரு குறைஞ்ச அளவு ஒரு ஈக்குவலைஸ் பண்ண பார்க்கணும். அப்படியே பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சோஷியல் ஹார்மனி வருது. மெயினாக சோஷியல் ஹார்மனியோட இதில் வர பிரச்சனை வர எக்கனமியில் தான் முதலாவது அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் வருது. 1917ஆம் ஆண்டு கலவரம் வந்து அதான் ஸ்டார்ட். பேசிக்கலி அதில் ஸ்டார்ட் வந்து அந்த வத்திர போட்டி. அப்போ அதை நாம் கிளியர் பண்ணோம்னு சொல்லி சொன்னால் எல்லாம் அதுக்கப்புறம் சரித்திரம் வரலாறு மண்ணாங்கட்டி அதெல்லாம் பிறகு சொரியாபாட் மை லாங்குவேஜ் அதெல்லாம் பிறகு மெயினாக எவ்வளோ ட்ரிகர் ஆகுறன்னு சொல்லி சொன்னால் எக்கனாமிக் இதில் அதை முதல்ல அவனை கிளியர் பண்ணணும். மற்ற வந்து பவர் எவ்வளோத்துலேருந்து வருது. நல்ல ஒரு கவர்மெண்ட் இருக்கு. வி மஸ்ட் பி வெரி வெரி ஹாப்பி அபவுட் தட். அவங்க இந்த 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 சோஷியல் ஹார்மோனி பிழைக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ செய்யறதுக்கு ரெடி, அவ்வளோ செய்கிறாங்க. ஸோ நம்மளை போல ஆக்கள் அதில் சப்போர்ட் பண்ணணும் இந்த ஸ்பாட்டில். சரி, அவங்களோட கேள்விக்குரிய இதில் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலி வி ஆர் மூவிங் திங்ஸ். சும்மா போயிட்டு மேடையில் இல்லாட்டி பின்னாம்பெரிய அறிக்கையை படிவிட்டா ஒரு தினம் பார்க்கவில்லை. என்ன செய்கிறாங்க முந்தியெல்லாம் அறிக்கையை ஒழிப்புக்குவான் பின்னாம்பெரிய சமூக நீதின்னு சொல்லி போட்டு சமூக ஒத்துமைன்னு சொல்லி போட்டு அவன் தான் முதல்ல போய் பார்த்து வைப்பான். அப்படிதான் நடந்தது. தான் சொல்றேன். அப்போ நாங்கள் செய்கிற வேலை வெளியில் பெருசாக தெரியாது, ஆனால் ஸ்ட்ராட்டஜிக்கலி உள்ளுக்கு நிறைய இம்பாக்ட் இருக்கு. சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். டெக்னிக்கல் வாய்ஸ். இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வெப்சைட் ஒரு வெப்சைட் இருக்கும் NOMinistry.com, இன்னொரு வெப்சைட் இருக்கும் .org இருக்கும், இன்னொரு மினிஸ்ட்ரி இருக்கும் .gov சொல்லி அப்படியே நிற்கும். அது அங்கே ஒன்று போவாது. அப்போ இந்த என்ன ஐடி அறிவுள்ள ஒரு நாட்டில் இப்படி இருக்கிற வந்து ஒரு அவமானம். அப்போ எங்களோட ஃப்ரெண்ட் இன்னொரு சேர்மன் தான் இருக்கிறார் நம்ம ஜவுஃபர். அவர் வந்து கன்சல்டன்ட் ஃபார் த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஜிட்டல் எக்கானமி, பிரசிடென்ட் மினிஸ்ட்ரி. அவருக்குள்ளால நாங்கள் சொன்னோம், முதலாவது கவர்மெண்ட் வெப்சைட் எல்லாம் .gov.uk என்ற டொமைனுக்குள்ள இருக்கணும். வெரி சிம்பிளான திங். அது ஒரு ஹான்ஸ் விஜய் அவரை ஷோக் ஆகிட்டாராம். இது இப்படி இருந்திருக்கு. இந்த 30 வருஷமாக விரும்பின மாதிரி இப்போ இது டொமைன் போட்டது தான், வெப்சைட் கிரியேட் பண்ணது தான், இதுவும் தான். அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை.
அப்போ இவ்விடத்தில் போட்டோம் உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? ஐ வுட் லைக் டு ஹைலைட் திஸ், நீங்களும் ஹைலைட் பண்ணுங்க. உடனடியாக அந்த ஹான்ஸ் ஜெயசூரிய பிரசிடென்ட் ஸ்பெஷல் அட்வைசர் அவர் வந்து உடனடியாக ஒரு கம்ப்யூட்டர் பேப்பர் போட்டு செப்டம்பர் மாதத்தை பிரசிடென்ட் இப்போ அப்ரூவ் பண்ணிக்கிறாரு. எல்லா கவர்மெண்ட் வெப்சைட்டுகளும் .gov.lk டொமைனுக்குள்ள கொண்டு வரத்துக்குரிய செயற்திட்டத்துக்குரிய அமல்படுத்தும் மாதமாக அது வந்து எங்களோட சின்ன ஒரு ஃபயரிங்கில் வந்து மற்ற வந்து ஒரு கண்ட்ரவர்ஷியலான விஷயம் நோட்டுக்கு அதை நம்ம இப்படி காய்க்கல. இதை நாங்கள் அந்த சொல்கிறேன், அந்த இந்த எஃபெக்டிவாக எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணலாம் என்றதுக்குரிய ஒரு உதாரணம். இன்னொரு விஷயத்தில் நம்மளோட சமூகத்தை பாதிக்கிற மிக முக்கியமான இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இந்த பிரதேசத்தில் பொத்துவீடு பக்கத்தில் நடக்கிற விஷயங்கள் அது சம்பந்தமாக ஒரு 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 முக்கியமான பாயிண்ட் வந்து அந்த இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் இருக்கான்ற விஷயம் நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு நினைக்கிறேன். அந்த பாயிண்ட்டை காட்டி கொடுத்த வந்து நாங்கள் ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்கில் வந்து நாங்கள் சகோதரர் நாங்கள் எல்லாம் இருந்தோம். ஜமியத்துல் உலமா, மற்றது YMBA புத்திஸ்ட் காங்கிரஸ் நாளையும் வச்சு நாங்கள் சொன்னோம் இதான் விஷயம் சரியா, இவன் வந்து இந்த வேலை செய்கிறான், இது ஒன்றுக்கும் ஸ்ரீலங்கா சட்டப்படி அப்ரூவல் கிடையாது. இவங்களோட ஃபியூச்சர் பிளானை பற்றி நாங்கள் அதையும் விளங்கப்படுத்தி போட்டு இது வரைக்கும் அப்ரூவல் இல்லைன்றோம் அதை தான் அவங்க பிடிச்சாங்க. அடுத்த நாள் விஜித ஹேரத் வந்து பார்லிமெண்ட்டில் சொன்னார் இதுக்கு பின்னால் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம். அந்த லீகல் பாயிண்ட்டை நாங்கள் ஒரு மீட்டிங்கில் நாங்கள் காட்டி கொடுத்தோம். ஜமியத்துல் உலமாவும் அதை எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணி இப்படியான வேலையை நாங்கள் செய்கிறோம் சரியா. ஒரு அந்த செட்டியான பாயிண்ட்டை பார்த்து அடிக்கிறோம், நாட் இன் அ பேட் வே, இன் அ குட் வே சரிதானே. இந்த வேலை மாதிரி செய்கிறோம். அதான் ஆக்சுவலி இட்ஸ் a good question இன்ஷாஅல்லாஹ். உண்மையிலே வந்து நாங்கள் ஒரு என்ஜிஓவாக ஒர்க் பண்ணும்போது இந்த கவர்மெண்டோட நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதா இல்லை ஒரு கிரிட்டிக்கல் ஃப்ரெண்டாக இருந்து ஒர்க் பண்ணுறாங்கிற கொஸ்டனுக்கு வந்து எங்களுக்குள்ளே நாங்கள் டிஸ்கஷன் பண்ணி கொண்டிருந்தோம். உண்மையிலேயே இந்த ஸ்லோகனை வந்து நாங்கள் பிரதர் சொன்ன மாதிரி ஒரு ஒரு லஞ்ச் மீட்டிங்கில் தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். எனக்கு அது செய்கிறதுக்குரிய காரணம் வந்து த ஐடியா, த thoughtful thought. I was really impressed by Dr. சாதிக். உண்மையிலே வந்து இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க பலர்களோட நான் பல ப்ரொஃபஷனலோட கதைச்சிருக்கிறேன். ஆனால் உண்மையிலே வந்து நான் எந்தவித என்ஜிஓலையும் வேலை செய்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை. என்னென்னா இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருந்துச்சு. எனக்கு வேணும்னா ஆனஸ்டி வேணும், இன்டெகிரிட்டி வேணும், அடுத்தது வந்து இன்னொரு விஷயம்னா டிரான்ஸ்பரன்சி வேணும். இந்த 3 விஷயத்தையும் பார்த்துருக்கேன். எனவே வந்து நாங்கள் எந்த விஷயத்தையும் செய்யும்போது ஒரு கிரிட்டிக்கல் ஃப்ரெண்டாக இருந்தோம்னு சொன்னால் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் we can actually achieve a lot. என்னென்னு சொன்னால் கவர்மெண்ட் வந்து இப்போ அந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட் கேட்ட கொஷின் வந்து நாங்கள் முஸ்லீம்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்குது. உண்மையிலேயே முஸ்லீம்களுக்கு தான் நாங்கள் ஒரு என்ஜிஓ இருக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. ஆனால் அப்படியாக நாங்கள் செய்வோம்டா we cannot actually deliver our சர்வீஸ். அந்த வகையில் வந்து கவர்மெண்டோட நாங்கள் ஒரு கிரிட்டிக்கல் ஃப்ரெண்டாக இருப்போம். பட் டாக்டர் சாதிக் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரெண்ட் தான் வந்து ஐஜிபியாக இருக்கிறார். நாங்கள் ஐஜிபி எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. போய் சொன்ன விஷயம் வந்து we want the police force should be independently function. இப்போ போலீஸ் ஃபோர்ஸ் should be independent சொன்னால் வந்து கவர்மெண்ட் ப்ரெஷர் இருக்கக்கூடாது. அப்படி இருக்குமென்று சொன்னால் நாங்கள் we can achieve a lot. எனவே கவர்மெண்டோட நாங்கள் சேர்ந்து போகக்கூடிய விஷயங்களை சேர்ந்து போவோம். ஆஸ் அ கிரிட்டிக்கல் ஃப்ரெண்ட் நாங்கள் ஒரு ப்ரெஷரைஸ் குரூப்பாக இல்லாட்டி ப்ரெஷர் குரூப்பாக இருப்போம். எங்களோட டிஸ்கஷனில் நாங்கள் எடுத்த முடிவு. எனவே வந்து எந்த விஷயத்தையும் கவர்மெண்ட்டை சேர்ந்து போனால் உங்களுக்கு தெரியும் வந்து கவர்மெண்ட் நோக்கம் வந்து இப்போ பாருங்கள் கடந்த கவர்மெண்ட்டில் உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். முஸ்லீம்கள் வந்து டோட்டல் விக்டிம்ஸ் ஆஃப் எவ்ரி திங். விவர் டபுள் விக்டிம் அப்படி சொல்லலாம். ஏன் ஈஸ்டர் பொம்மை எடுத்துக்கொண்டாலும் ஈஸ்டர் பொம்மை வந்து இன்னும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி சரியான ஒரு ரிப்போர்ட் வந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஏன் பண்ணலை? ஒரு சமூகத்தில் வந்து பாலிடிக்ஸ் செய்கிறேன்னு சொன்னால் வந்து இந்த சமுதாயத்தில் இனங்களுக்கு அவடைய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினால் தான் அவங்களோட பொலிட்டிக்கை செய்ய விரும்புகிறாங்க. ஸோ அதை வந்து இது தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரியில் கூடுதலாக செய்கிறாங்க. நாங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கிறதால எங்களோட எக்ஸ்பர்ட்ஸை நாலேஜை வச்சுக்கொண்டு ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கொண்டு இங்கே வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 9 பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொன்னால் ஒவ்வொன்றிலையும் வந்து அதை வந்து நாங்கள் டெலிகேட் பண்ணி செய்ய பார்ப்போம். எனவே வந்து உங்களோட கொஸ்டினுக்கு வந்து we are not for the government but we will actually
will support and criticize. ஓகே, அப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் செய்து கொள்வோம். இல்லாட்டா என்ன நடக்கும்னு சொன்னால் எங்களோட ஆர்கனைசேஷனை நாங்கள் இன்னொரு காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கு வரும். எங்களது சொல்லுகின்ற போது நிபுணத்துவம் உண்டாக மாத்திரம் நீங்க சப்போர்ட் பண்ண போறீங்களா இல்லாட்டி எகனாமிக்ஸ் ரீதியாக சப்போர்ட்னும் போது என்னென்னு சொன்னால் சப்போர்ட்டாக கவர்மெண்ட் ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவை கொண்டு வருதுன்னு சொன்னால் அந்த விஷயத்தை நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். கவர்மெண்ட் கொண்டு வர விஷயம் வந்து முஸ்லீம்ஸ்களுக்கோ இல்லை மற்ற மக்களுக்கு, அதாவது தமிழ் மக்களுக்கும் கூட இந்த விஷயங்கள் வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மேட்டராக இருக்கும். அந்த விஷயத்தை நாங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணுவோம். நான் சொல்ல வரேன்னா சப்போர்ட் அண்ட் சேலஞ்ச், ஃபைனான்ஸை பற்றி சொல்ல வரல. ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஹேவ் காட் இனஃப் ரிசோர்ஸஸ், ரைட்? நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண வந்து டாக்டர் சாதிக் வந்து அவர்கிட்ட வந்து எக்ஸ்பர்ட் நாலேஜ் இருக்கிறதால கவர்மெண்ட்டுக்கு அவர் ப்ரொஃபஷனேஜை விற்கிறார். எனவே வந்து இட்ஸ் பிக் ஃபோர்ஸ். அந்த விஷயத்தை வந்து நாங்கள் சல்லியை கொடுத்து செய்வோம்னு சொன்னால் அந்த ப்ரொஜெக்டிலும் சல்லி முடிஞ்சிடும். எனவே நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம், சேலஞ்ச் பண்ணுவோம். இட்ஸ் கிரிட்டிக்கல் ஃப்ரெண்டாக நாங்கள் ஒர்க் பண்ணுவோங்கிறது தான் எங்கள் ஆர்கனைசேஷன் ஒரு நோக்கமாக இருந்துச்சு. தேங்க்யூ. இதை கூட அந்த நன்னோக்கத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இலங்கையினுடைய இனவாத நடவடிக்கையாக இருக்கலாம், ஊழலாக இருக்கலாம், வேறு எந்த ஒரு, அதாவது இலங்கையினுடைய அபிவிருத்திக்கும் இன ஒற்றுமைக்கும் தடையாக இருக்கிற எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அது ஆட்சியாளர்களின் ஊடாகத்தான் நடந்து வந்திருக்கு. வருகின்ற போது நாங்கள் தூயவர்கள் இலங்கையை சுத்தப்படுத்துவோம் என்று வந்துதான் சேட்டுக்குள் விடுகின்றார்கள். ஆகவே உங்களுடைய இந்த தூய சிந்தனைக்கு இந்த ஆட்சியாளர்களுடைய, நீங்கள் இனவாதம் இல்லாமல் செயல்பட நினைக்கின்றீர்கள், ஆட்சியாளர்கள் இனவாத சிந்தனையோடு செயல்படுவார்கள். அந்த நிலையில் உங்களோட நிலைப்பாடு எவ்வாறு இருக்கு? கிரிட்டிசைஸ், நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். we will oppose it, we will mobilize whatever we have. இப்போ நாங்கள் இந்த கவர்மெண்ட்டோட ஒரு 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 நீங்கள் சொன்ன மாதிரி தூய எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் ஏண்ட அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு விரும்புகிறோம். என்றைக்கு ட்ரெக் மாறுதோ அன்றைக்கு எல்லாம் முடியுது. தேங்க்யூ ஸோ மச். அது நல்ல ஒரு கொஷின். இந்த விஷயத்தை நாங்கள் வந்து இந்த என்பிபி கவர்மெண்ட் வந்து முஸ்லீம்ஸ்க்கு மினிஸ்டரை ப்ரொவைட் பண்ணாத தானே நாங்கள் சேலஞ்ச் பண்ணினோம். எனவே அதை வந்து லீட் பண்ணார் எங்கள் டாக்டர் சாதிக் தான். அதை வந்து லீட் பண்ணார். என்னென்னு சொன்னால் அது மட்டும் இல்லை, டோட்டல் நிறைய விஷயங்கள், அதாவது நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இவ்விடத்தில் சில விஷயங்கள் நாங்கள் லைவ்லாம் போகுது உடச்சி பேசினோம். அது உங்களுக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. அது வேற ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்கு கூடினது. நீங்க சொல்ற விஷயம் விளங்குது. இப்படி பொலிட்டீஷியன்ஸ் இல்லை, பொலிட்டீஷியன் ஜாப்பே அதுதான். இப்போ பொலிட்டிக்கல் அவங்களோட நாங்கள் சொல்ல சில என்ன சொல்கிற வந்து பொலிட்டிக்கல் கேரியர் வச்சு ஆக்களிக்கிறாங்க. ஸோ தே வாண்ட் டு சஸ்டைன் இன் தேர் ஜாப், தே ஹேவ் டு டூ வாட் தே ஆர் டூயிங், அதர்வைஸ் தே வாண்ட் பி தேர்ங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஓப்பன்லி வுட் லைக் டு ஆக்சுவலி டிஸ்கஸ் கோட்டபாய வித் குட் பவர், ரைட்? What's stopping him to everything he wanted to do, he did, but he couldn't sustain for long. Why? அது வந்து அந்த அப்படியான ஒரு பொலிட்டிக்கல் செட்டிங் வந்து இந்த ஸ்ரீலங்காவுக்கு சரி வர மாட்டதை ப்ரூவ் பண்ணப்படுது. ஸோ எனவே வந்து என்பிபி கவர்மெண்ட் வந்த உடனே நாங்கள் நினைச்ச விஷயம் என்னன்னு சொன்னால், we don't want to work with them. We don't want to work with them, but whenever we can work and support. Whenever we want to, we will challenge them. எனவே வந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படும். என்னென்னு சொன்னால் பிக் ப்ராஜெக்ட், எங்களுக்கு வந்து ரிசோர்ஸஸ் வர வேணும். இப்படியான கான்ஃபரன்ஸ் வந்து அவேர்னஸை கொண்டு வரும். ஸோ இஃப் யூ கேன் ஆக்சுவலி ஒர்க் வித் அஸ், உங்களோட ஃபீட்பேக் இம்பார்ட்டன்ட். ஸோ வில் ஒர்க் அஸ் எ டீம். தேங்க்யூ. அதே மாதிரி வியட்நாம், ஆனால் அங்கே டெமோக்ரஸி பற்றி கதைக்கிங்களா இல்லை, சரி? அந்த மாடலை அவங்க பின்பற்றுவாங்களா, இன்னும் வார காலத்தில் நடக்குமான்ற கேள்வி இன்றைக்கும் இருக்குது. ஸோ அந்த இன்க்ளூசிவிட்டிலையும் டெமோக்ரஸிலையும் இந்த கவர்மெண்ட் வீக் ஆகிறது சான்ஸ் இருக்குங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாமல் இல்லை. அந்த டைமில் we will try to கரெக்ட் பண்ண தானே வேணும். அந்த விஷயத்தை செய்யணும். அதற்குரிய ஒரு முயற்சி தான் இந்த எங்களோட நியூஸ் லெட்டர். இது வந்து ஹை லெவல் அகாடமிக் ஒரு அவுட்புட் இது, சரியா? இதில் தான் நாங்கள் மற்ற விஷயங்களை பற்றி கதைக்கிறோம். இங்கே பாருங்கள், ஸ்லோகன் என்று சொல்லி கூட, no nation can achieve its full potential unless and until it embraces its diversity and embraces its diversity and utilizes such nation diversity's inherent strengths. இது வந்து இவ எழுதி வச்சு இன்னும் 20 வருஷத்துக்கு ரிப்பீட் பண்ணலாம். சிங்கப்பூர் என்று சொல்லி சொல்கிறோம், மலேசியா என்று சொல்லி சொல்கிறோம். மலேசியாவில் 6 உண்மை அந்த எக்கானமியை பில்டப் பண்ணுற இனக்குழு சைனீஸ்.
Chinese control more than 50% of the economy, இன்னொரு population. Because அவங்களுக்கு அந்த inherent strength இருக்குது. நம்மட சமூகங்களே அப்படி இருக்குது. ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்குது, ஒவ்வொரு வீக்னஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தான் யூ கெட் த பெஸ்ட் அவுட்புட். இப்போ இந்த விஷயங்களை நாங்கள் இந்த கவர்மெண்ட்டுக்கு அவங்க மொழி விளங்குற மொழியில் சொல்கிறோம். 100% எழுதி கொள்ளுங்க. இப்போ இந்த ஒப்போசிஷனில் இருக்கிற 2-3 பேரை தவிர மற்ற யாரும் இந்த கவர்மெண்ட் இன்டலெக்சுவல் அந்த 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 லெவலுக்கு சேலஞ்ச் பண்ணுறது இல்லை. தட்ஸ் அ மேஜர் ப்ராப்ளம். They actually laugh at these people. போட்டு சரியா எல்லாரையும் சொல்லணும்னா டாப் லெவலில் உள்ள ஆட்கள் வந்து அப்படி தான் இருக்குது. சரியா? அப்போ அதுக்குரிய அந்த ஒரு கரெக்ஷன் ஒன்று இருக்கணும் தானே. எஃபெக்டிவான ஒரு ஒப்போசிஷன் இல்லாட்டி யார் ஒப்போசிஷன் ஆகுது? சிவில் சொசைட்டி தான் அந்த டியூட்டியை செய்யணும். ஸோ we will be a part of that. We will be a part of that. We will do that.